கேரளாவில் மதுபான பார்களுக்கு அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்ட புகாரில் கேரள நிதி அமைச்சர் KM மாணி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கேரளாவில் மதுபான பார் அனுமதி வழங்க 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக நிதியமைச்சர் மீது புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கை விசாரித்த ஊழல் கண்காணிப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரிக்க உத்தரவிட்டது. மேலும் மக்கள் சேவையில் ஈடுபடுபவர்கள் மீது தவறு செய்து விட்டார்கள் என்ற சந்தேகம் கூட வரக்கூடாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சர் மீதான இந்த புகார்கள் குறித்து நேர்மையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை சந்தித்த நிலையில் KM மாணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதையடுத்து தனது அமைச்சர் பதவியை KM மாணி ராஜினாமா செய்தார். எனினும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சிக்காக ஆதரவு தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். നിയമവ്യവസ്ഥയോട് ഉള്ള ആദരവ് പ്രകടിപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി നിയമമന്ത്രി എന്നുള്ള നിലയിൽ നിയമവ്യവസ്ഥയോടുള്ള ആദരവ് സൂചകമായി ഞാൻ എന്റെ മന്ത്രിസ്ഥാനം ഇതിനാൽ രാജിവെക്കും.